உலகின் மிகச்சிறந்த வானியலாளர் ரால்ஃப் ஆலன் சாம்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1866 ஜூன் 25 அன்னைக்கு அயர்லாண்டுடைய கவுண்டி கோர்க்கில் இருக்கிற ஸ்கல்ல ஜேம்ஸ் சாம்சனுக்கும் சேரா ஆன் மெக்டர்மெட் சாம்சனுக்கும் 4ஆம் குழந்தையாக பிறக்கிறார் ரால்ஃப் ஆலன் சாம்சன். இவருக்கு கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு மெட்டலர்ஜிக்கல் கெமிஸ்டாகவும் மைனிங் இன்ஜினியராகவும், அதாவது உலோகவியல் வேதியியலாளராகவும் சுரங்க பொறியாளராகவும் இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா கோர்னிஸ்டின் மைன் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியும் இருந்திருக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்துடைய கோன்வாலில் இருக்கிற தகர சுரங்க தொழில்துறையில் இவருடைய அப்பா முதலீடை செஞ்சிருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக தான் இருக்க தொடங்கியிருந்தது. ஆனால் போக போக ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய குடும்ப சூழ்நிலை மோசமடைய தொடங்குது. குறிப்பாக ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய அப்பா முதலீடு செஞ்சிருந்த கோர்னிஸ்டின் மைன் இண்டஸ்ட்ரியானது ஃபெயில்ட் ஆயிருது. இது ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய குடும்பத்துக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துது. இதன் காரணமாக ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய குடும்பம் மிகவும் கஷ்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1869 காலகட்டத்திலெல்லாம் ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய அப்பாவினுடைய உடல்நிலையானது இந்த கஷ்டத்தின் காரணமாக மோசமடைய தொடங்குது. இதுக்கப்புறம் 1871 ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய அயர்லாண்டுடைய கவுண்டி கோர்க்கில் இருக்கிற ஸ்கல்ல இருந்து இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த லிவர்பூல்லே இருக்கக்கூடிய ஒரு 1 ரூம் பிரைமரி ஸ்கூலில் இந்த 1871 ஆண்டு இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ரால்ஃப் ஆலன் சாம்சனை சேர்த்துடுறாங்க. ஏன்னா குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்து வந்தனால அந்த லிவர்பூல்லே இருக்கக்கூடிய ரொம்ப எஜுகேஷன் குவாலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு 1 ரூம் பிரைமரி ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்க்குறாங்க. அங்கே ஃபஸ்ட்டு கிரேடில் இருந்து கிட்டத்தட்ட 5th 6th கிரேட் வரைக்கும் ஒரே கிளாஸில் நடத்தப்படும். அந்தளவுக்கு அங்கு கல்வியினுடைய தரமாக இருக்கட்டும், அங்கு படிக்கக்கூடிய வசதியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப குறைவாக இருந்தது. அதன் காரணமாக பள்ளி கட்டணமும் ரொம்ப குறைவு. இதனால தான் இவருடைய அப்பா இவரை அந்த 1 ரூம் பிரைமரி ஸ்கூலில் சேர்க்குறாங்க இந்த 1871 ஆண்டு. இதே காலகட்டத்தில் ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய அப்பா செஞ்சிருந்த முதலீடின் நஷ்டம் இது இவருடைய அப்பாவினுடைய மனதிலிருந்து அந்த பெரிய கஷ்டமான இன்னும் நீங்கவே இல்லை. அது அதிகரித்து இவருடைய அப்பா இறுதியாக அதே 1871 ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 58 வயதில் இறந்தும் போயிடுறாங்க. அதாவது ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய அப்பாவான ஜேம்ஸ் சாம்சன் 1813 ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1871 ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 58 வயதில் இறந்து போயிடுறாங்க. இந்த சமயம் ரால்ஃப் ஆலன் சாம்சனுக்கு 5 வயசு தான் இருந்தது. இதுக்கப்புறம் சிங்கிள் மதராக இருந்து இவருடைய அம்மா தான் ரால்ஃப் ஆலன் சாம்சனையும் இவர் கூட பிறந்த 4 பேரையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் தொடர்ச்சியாக அந்த லிவர்பூல்லே இருக்கக்கூடிய அந்த லோ குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கக்கூடிய அந்த 1 ரூம் பிரைமரி ஸ்கூலில் தொடர்ந்து ரால்ஃப் ஆலன் சாம்சன் படிச்சும் வந்தாங்க. இந்த நிலையில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் இவருடைய குடும்பத்தில் 4ஆவது குழந்தை. அதாவது இவருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 5 குழந்தைகள். அதில் 4ஆவதாக ரால்ஃப் ஆலன் சாம்சன் பிறந்திருந்தாங்க. இவருக்கு மூத்தவங்க 3 பேரும் இளையவங்க ஒருத்தவங்களும் இருந்தாங்க. அந்த மூத்தவங்க 3 பேரில் ஒரு எல்டர் பிரதர், இவருடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் அவருடைய படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஓரளவுக்கு இவருடைய குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்க தொடங்குது. இதே காலகட்டத்தில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் இவருடைய குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லாவே படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1876 ஆண்டு இவருடைய 10 வயதில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த லிவர்பூல்லே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய எல்டர் பிரதரும் இவருடைய அம்மாவும் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து ரால்ஃப் ஆலன் சாம்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு பள்ளிக்கூடத்திலையுமே கல்வியினுடைய தரமானது ரொம்ப குறைவாக இருந்தது, பள்ளி கட்டணமும் குறைவாக இருந்தது. ஸோ இதனால் ரால்ஃப் ஆலன் சாம்சன் இவருடைய பள்ளி பாடங்கள் படிக்கும்போது இவருக்கு தரமான கல்வி கிடைக்கல. இருந்தாலும் கிடைச்ச கல்வியை ரொம்ப சிறப்பாகவே ரால்ஃப் ஆலன் சாம்சன் பயன்படுத்திக்கிட்டாங்க. குறிப்பாக இவர் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், அறிவியல் கணிதவியல், இந்த 2 பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதில் குறிப்பாக கணிதவியலில் ஆர்வம் இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய திறமையும் ரால்ஃப் ஆலன் சாம்சனுக்கு இருந்து வந்தது. இதன் காரணமாக நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ஆனது ரால்ஃப் ஆலன் சாம்சனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 1880 ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சனுக்கு 14
வயது இருக்கும்போது அந்த லிவர்பூல்லே இருக்கக்கூடிய லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அங்கிருந்து இவருக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இந்த லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அப்படின்றது இவர் ஏற்கனவே படித்த எல்லா பள்ளிக்கூடங்களை விட கல்வியினுடைய தரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். ஸோ இதனால் அந்த உதவித்தொகையை பயன்படுத்தி இந்த 1880ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து அந்த லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து இந்த ஒரு காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 1880ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து இவருடைய 9th கிரேடை முடிச்சுட்டு மேற்கொண்டு படிப்பை அந்த ஒரு லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸில் இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து லட்டின் அண்டு கிரீக் லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணி வந்தாங்க. மேலும் இவர் வந்து அறிவியல் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக அஸ்ட்ரானமி வானியலில் இவர் வந்து அதிக விருப்பம் காட்டினாங்க. அது குறித்த பல்வேறு ஸ்டடீஸை வந்து இந்த படிக்கிற காலகட்டத்தில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து மேற்கொண்டாங்க. நிறைய அவதானிப்புகள் இந்த வானத்தை உற்று நோக்கி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிலா ஸோ அது மாதிரியான விஷயங்களை இவர் வந்து உற்று நோக்கி அதை வந்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அது குறித்த ஆராய்ச்சியையும் இவருடைய பள்ளி படிப்பின் போதே மேற்கொள்கிறாங்க. இதுக்கப்புறம் 1883ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் அந்த லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸிலிருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸில் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து அதே லிவர்பூல் இன்ஸ்டிடியூட் ஹை ஸ்கூல் ஃபார் பாய்ஸில் படிக்கிறாங்க. இறுதியாக 1884ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த சமயம் இவர் ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தனால இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ், இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து சீசர்ஷிப் வழங்கப்படுது. இவர் ஒரு சீசராக இந்த பயன்படுத்தி இந்த 1884ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூலில் இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது ஒரு அங்கமான செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவர் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த சீசர் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையோட அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் படித்தா அதுதான் வந்து சீசர்ஷிப் இல்லது சீசர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது மாதிரி அந்த உதவித்தொகையை பெற்று 1884ஆம் ஆண்டிலிருந்து ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து இவருடைய கல்லூரி படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸில் மேஜர் சப்ஜெக்டை அடுத்து படித்தாங்க. ஸோ இவர் வந்து மேத்தமெட்டிக்கல் ட்ரைபாஸ் பார்ட் 1 ட்ரைபாஸ் பார்ட் 2 வந்து படிக்கிறாங்க. அதாவது இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த உலகத்திலேயே அங்கு மட்டும் பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கும்போது அங்கே செமஸ்டர்ஸ் 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை செமஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரைபாஸ் பார்ட் 1 ட்ரைபாஸ் பார்ட் 2 அப்படின்னு இருக்குது. இந்த ட்ரைபாஸ் பார்ட் 1 அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருடமும், ட்ரைபாஸ் பார்ட் 2 அப்படின்றது அடுத்த 2 வருடமும் அப்படின்னு மொத்தமாக 4 வருடங்கள் படித்தா ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 முடித்தா பேச்சுலர்ஸ் டிகிரி வழங்கப்படும். ஸோ இதனால் இவர் வந்து மேத்தமெட்டிக்கல் ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய அங்கமான செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் படிக்கிறாங்க. தொடர்ந்து படிக்கும்போது வானியல்லையும் இவர் வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து ரிசர்ச்சும் பண்ணி வந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதாவது எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸே குறிப்பாக அஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் போன்ற சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கூட பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் வந்து BA தான் மேத்தமேட்டிக்கல் ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 படிக்கிறாங்க. இறுதியாக 1888ஆம் ஆண்டு இவரோட 22 வயதில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து மேத்தமெட்டிக்கல் ட்ரைபாஸ் பார்ட் 1 பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் BAவை வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து 1888ஆம் ஆண்டு இவர் பெறாங்க. அதாவது செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இவர் படித்தனால இவருக்கு டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா உடனடியாக இவர் வந்து ஒரு லெக்சரர் இன் மேத்தமெட்டிக்ஸாக அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது கணிதவியலை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1889ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டன் அப்படின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு காலேஜ், ஒரு கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜ், அந்த கிங்ஸ் காலேஜ் லண்டனுடைய ஒரு லெக்சரர் இன் மேத்தமெட்டிக்ஸாக இவர் நியமிக்கப்படுறாங்க. இதுக்காக ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து
இந்த 1889ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜிலேருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் கிங்ஸ் காலேஜ் லண்டனில் ஒரு லெக்சரர் இன் மேத்தமேட்டிக்ஸாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்மித் ப்ரைஸ் ஆனது வழங்கப்படுது. ஸோ ஸ்மித் ப்ரைஸ் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து அப்போ தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே அது முதலாவதாக இவருக்கு தான் வழங்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 1890 இந்த காலகட்டத்தில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் பெற்றாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு கணிதவியல்ல இருக்கிற ஆர்வத்தை விட வானியல்ல நிறைய ஆர்வம் ஏற்பட்டது. மேற்கொண்டு அதில் ப்ராப்பராக படிக்கணும், வானியல் அஸ்ட்ரானமி படிக்கணும் அப்படின்னு இவர் முடிவு செஞ்சாங்க. இதுக்காக இவர் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து நிறைய எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணாங்க. இதன் மூலமாக 1891ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து ரால்ஃப் ஆலன் சாம்சனுக்கு ஒரு ஐசக் நியூட்டன் ஸ்டூடெண்ட்ஷிப் ஆனது வழங்கப்படுது. இது வந்து அஸ்ட்ரானமி அண்ட் ஃபிசிக்கல் ஆப்டிக்ஸில் இது வந்து வழங்கப்படுது. பொதுவாக வந்து வானியல் ஆராய்ச்சிக்காக இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஷிப் வழங்கப்படுது. இந்த ஐசக் நியூட்டன் ஸ்டூடெண்ட்ஷிப் அப்படின்றது 1891ஆம் ஆண்டு தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இருந்து முதல் முறை வழங்கப்பட்டது. அதை முதல் முறை பெற்ற நபர், அந்த ஃபர்ஸ்ட் ஐசக் நியூட்டன் ஸ்டூடெண்ட்ஷிப்பை பெற்ற நபர் ரால்ஃப் ஆலன் சாம்சன் தான். அந்த பெருமையை பெறாங்க. பெற்ற பிறகு இவர் கிங்ஸ் காலேஜ் லண்டனுடைய லெக்சரர் இன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற பதவியிலிருந்து விலகி இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் 1891ஆம் ஆண்டிலிருந்து அஸ்ட்ரானாமிக்கல் ரிசர்ச்சை ஒரு ஐசக் நியூட்டன் ஸ்டூடெண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் ஜான் கவுச் ஆடம்ஸ் அப்படின்னு ஒரு அஸ்ட்ரானமர், ஒரு வானியலாளர் இருந்தாங்க. அவர் கூட சேர்ந்து இவர் வந்து ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து இவருடைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாங்க. இந்த நிலையில் 1892ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டி RAS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1892ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் பெறாங்க. அடுத்து இந்த காலகட்டத்தில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து அஸ்ட்ரானாமிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அது குறித்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அஸ்ட்ரானாமிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்றது ஒரு வகையான டிவைஸ், ஒரு சாதனம். இதை பயன்படுத்தி வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அடுத்து ஸ்டார்ஸ் மட்டும் இல்லாமல் கேலக்சிஸ், நெபுலாஸ் இவைகளினுடைய அந்த ஒளியினுடைய அமைப்பு, அதனுடைய டெம்பரேச்சர் என்ன, அதனுடைய காம்போசிஷன், அதில் என்னென்னலாம் கலவைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இயக்கம் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, இது பற்றிலாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் டிவைஸ் தான் இந்த அஸ்ட்ரானாமிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்றது. இதை பயன்படுத்தி ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து ஆராய்ச்சி பண்ணி 1893ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து 62 பக்கங்கள் கொண்ட ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து ஆன் தி ரொட்டேஷன் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டேட் ஆஃப் தி சன் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பரை 1893ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஆன் தி ரொட்டேஷன் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. இதுக்கப்புறம் இந்த 1893ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைன் அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமுடைய ஒரு காலேஜான டோரம் காலேஜ் ஆஃப் சயின்ஸ், அங்கே ரால்ஃப் ஆலன் சாம்சனுக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸாக கணிதவியல் பேராசிரியராக வேலை கிடைக்குது. இதனால் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஐசக் நியூட்டன் ஸ்டூடெண்ட்ஷிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 1893ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜிலேருந்து அதே இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனுக்கு போய் அங்கே இருக்க டோரம் காலேஜ் ஆஃப் சயின்சஸ், ஸோ அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியல் பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இதே 1893ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லங்கேசர் அப்படின்ற இடத்தை சேர்ந்த ஒரு பெண்ணான ஐடா எம் பின்னி அப்படின்ற ஒரு பெண்ணை ரால்ஃப் ஆலன் சாம்சன் கிட்டத்தட்ட இவருடைய 27 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஐடா எம் பின்னி அப்படின்ற அந்த பெண்ணுக்கு வந்து 25 வயசு இருந்தது. அவங்க 1868ஆம் ஆண்டு பிறந்தவங்க. இவரை விட 2 வயசு கம்மி. ஸோ அவங்களை 1893ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ரால்ஃப் ஆலன் சாம்சனுக்கும் இவருடைய மனைவியான ஐடா எம் பின்னி சாம்சன் இவங்க 2 பேருக்குமே பெக்கி சாம்சன் உட்பட 4 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், அது குறிப்பாக வந்து சூரியனினுடைய இன்டர்னல், அதாவது சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் டெம்பரேச்சர், உள்ள
உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை அது குறித்து இவர் வந்து பல ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற டோரம் யூனிவர்சிட்டி, அது லீகலாக யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற பதவி இவருக்கு கிடைக்குது. இது வந்து இந்த நியூகாசல் அப்பான் டைனில் இவர் வேலை பார்க்கக்கூடிய டோரம் காலேஜ் ஆஃப் சயின்ஸை விட யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம் அப்படின்றது ரொம்ப பெட்டர். அதனால் அந்த பதவியை இவர் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு இந்த 1895ஆம் ஆண்டு டோரம் காலேஜ் சயின்ஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற பதவியை இவர் நிறைவு செஞ்சுட்டு இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூகாசல் அப்பான் டைன்லேருந்து அதே இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற டோரமுக்கு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியல் பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஜான் கவுச் ஆடம்ஸ் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் அஸ்ட்ரானமராக இவர் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணவர். ஸோ அவர் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக யுரேனஸ் கோள் குறித்து அவர் வந்து எழுதுறாங்க. அது 1896 காலகட்டத்தில் எழுத தொடங்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து அந்த டோரம்லேயே இருக்கக்கூடிய டோரம் அப்சர்வேட்டரி அதனுடைய ஒரு டைரக்டராகவும் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து இவர் வந்து கலர் டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டார்ஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது நட்சத்திரங்களினுடைய நிற வெப்பநிலை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது ரொம்ப ஹாட்டான நட்சத்திரம், ரொம்ப வெப்பமானதுன்னா அது நீல நிறம் அதிகமாக இருக்கும் அந்த நட்சத்திரத்தில். அதே ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது வந்து ரொம்ப குளிர்ந்த ஒரு நட்சத்திரம், கூலர் ஹாட்டர் ஸ்டாராக இல்லாமல் கூலர் ஸ்டாராக இருக்குன்னா அதில் வந்து சிவப்பு நிறம் அதிகம் இருக்கும். ஸோ இது வந்து அந்த வெப்பநிலை வந்து அதனுடைய லைட்டை வந்து பாதிக்கும், அதனுடைய வெளிப்படுத்தக்கூடிய ஒளியை வந்து வெப்பநிலை பாதிக்கும். ஸோ இது மாதிரி ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து அந்த கலர் டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டார்ஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமில் டோரம் ஆல்முகேண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க, அதை வந்து உருவாக்குறாங்க. இந்த டோரம் ஆல்முகேண்டர் அப்படின்றது வந்து வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்ற பொருட்கள் அதனுடைய பொசிஷனை வந்து கரெக்டாக ஹரிசாண்டல் மூலமாக பயன்படுத்தி எங்கிருந்து வேணாலும் அதனுடைய பொசிஷனையும் அதனுடைய தொலைவையும் வந்து கணக்கிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஒரு டோரம் ஆல்முகேண்டர் அப்படின்றது. ஸோ அதை வந்து 1900ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜான் கவுச் ஆடம்ஸ் அப்படின்ற இவருடைய மென்டார், அவர் எழுதியிருந்த புத்தகங்களினுடைய தொகுப்பை இவர் வந்து எழுதி 1900 1901 இந்த காலகட்டத்தில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. குறிப்பாக அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆடம்ஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆன் தி பெர்டர்வேஷன் ஆஃப் யுரேனஸ் அப்படின்ற டைட்டில் 1900-1901 காலகட்டத்தில் அந்த ஒர்க்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ரால்ஃப் ஆலன் சாம்சன் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த நிலையில் 1903ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியோடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1903ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து 1878 1903 இந்த இடைப்பட்ட 25 ஆண்டுகள் இதில் ஜூபிட்டர் வியாழன் கோள் அதனுடைய அந்த கிரகணம் எப்படி இருந்திருக்கு, எக்லிப்சஸ் வந்து எப்படி இருந்திருக்கு, ஸோ அது குறித்து இவர் வந்து ஒரு மிக முக்கிய ஆராய்ச்சியாக ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து பண்ண தொடங்குறாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவை 1909ஆம் ஆண்டு த எக்லிப்சஸ் ஆஃப் தி ஜூபிட்டர் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைட்டிலில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ த எக்லிப்சஸ் ஆஃப் தி ஜூபிட்டர் சேட்டலைட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து வியாழன் கோளினுடைய கிரகணம் கிடையாது, வியாழன் கோளினுடைய துணைக்கோள்களினுடைய கிரகணங்கள். வியாழன் கோளுக்கு 4 பெரிய துணைக்கோள்கள் இருக்குது. அது வந்து கலேலியன் சேட்டலைட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அந்த 4 விஷயங்கள் வந்து ஒன்று வந்து இயோ சேட்டலைட், இன்னொன்று வந்து யூரோப்பா சேட்டலைட் அப்படின்றது, அதே மாதிரி இன்னொன்று வந்து கோனிமீட் அப்படின்ற இன்னொரு சேட்டலைட், அதே மாதிரி இன்னொன்று வந்து காலிஸ்டோ அப்படின்னு சொல்லி இன்னொன்று. ஸோ இந்த மாதிரி 4 சேட்டலைட்ஸ் இயற்கை கோளானது அதை சுற்றி இருக்குது. அதாவது பூமிக்கு எப்படி ஒரு துணைக்கோளான் நிலா இருக்குதோ அதே மாதிரி வியாழனுக்கு இந்த 4 பெரிய கோள்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த கோள்களினுடைய அந்த 1878 to 1903 இந்த காலகட்டத்தில் இடையில் உண்டான கிரகணங்களை தான் 1909ஆம் ஆண்டு இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த 1909ஆம் ஆண்டு
ராயல் ஆஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டியோடைய ஒரு கவுன்சிலில் மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அதாவது கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பதவியில் 1910 வரைக்கும் இவர் வந்து இருந்தாங்க. அடுத்து இந்த 1910ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து டேபிள்ஸ் ஆஃப் தி ஃபோர் கிரேட் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளை 1910ஆம் ஆண்டு இவர் எழுதி வெளியிடுறாங்க. இது வந்து ஜூபிட்டர் அந்த வியாழன் கோளினுடைய அந்த 4 பெரிய கோள்கள் அதை பற்றினது தான். அதனுடைய இயக்கம் எப்படி இருக்குது, அதனுடைய வடிவம் எப்படி இருக்குது, அது எதை நோக்கி வந்து பயணம் பண்ணுது, அதனுடைய சுற்றுப்பாதை, ஸோ இதெல்லாம் பற்றி தான் இவர் வந்து எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1910ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அஸ்ட்ரானமி வானியல் பேராசிரியராக இவர் நியமிக்கப்படுறாங்க. இதனால் இவர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டோரமுடைய கணிதவியல் பேராசிரியர் ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1910ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் இவருடைய குடும்பத்தை அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற டோரமில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அஸ்ட்ரானமி வானியல் பேராசிரியராக பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இதே ஸ்காட்லாண்டில் இவர் வந்து அஸ்ட்ரானாமிக்கல் ராயல் ஃபார் ஸ்காட்லாண்டாகவும் 1910ஆம் ஆண்டு இவர் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுறாங்க. அடுத்து 1911ஆம் ஆண்டு அதே எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சர் ஃப்ராங்க் வாட்சன் டைசன் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து சர் ஜேம்ஸ் வாக்கர், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஆர்த்தர் ராபின்சன், இன்னொருத்தர் ஜேம்ஸ் கோர்டன் மெக்ரேக்கர். ஸோ இந்த மாதிரி 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1911ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ரால்ஃப் ஆலன் சாம்சன் பெறாங்க. இது 1911 டிசம்பர் 4. இதுக்கப்புறம் 1912ஆம் ஆண்டு அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு கவுன்சிலராக இவர் நியமிக்கப்படுறாங்க. இந்த 1912ஆம் ஆண்டு தான் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. அதாவது 5th இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸ் இது வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் நடந்தது. அப்போ இவர் வந்து சம் பாயிண்ட்ஸ் இன் தி தியரி ஆஃப் எரர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய டாக்கா 1912ஆம் ஆண்டு அந்த ஒரு 5th இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸ் இன் கேம்பிரிட்ஜில் கொடுத்தாங்க. அடுத்து 1913ஆம் ஆண்டு ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியோடைய கவுன்சிலராக 2வது முறை இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 1914ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து த சன் அப்படின்னு ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இதுக்கப்புறமா 1915ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாகவும் ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியோடைய ஒரு பிரசிடெண்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்டாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கும் போது முதல் உலகப் போர் நடந்து வந்தது. 1914 1918 வரைக்கும் அந்த முதல் உலகப் போர் நடந்து வந்தது. ஸோ அப்போ இந்த ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியினுடைய ஃபெல்லோஸுடைய எண்ணிக்கை குறைஞ்சது. அப்போ தான் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியில் பெண்களும் அனுமதிக்கப்படணும், பெண் ஆராய்ச்சியாளர்களும் வானியலாளர்களும் அப்படின்னு இவர் முடிவு செஞ்சாங்க. இதன் முயற்சியாக 1916 ஜனவரியிலிருந்து ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியில் ஃபெல்லோஸாக பெண்களும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, பெண் வானியலாளர்களும். ஸோ இதுக்கப்புறமா ரால்ஃப் ஆலன் சாம்சன் 1917ஆம் ஆண்டு அந்த ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து விலகி 1918ஆம் ஆண்டு அதே ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியினுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக ஆகுறாங்க. அடுத்து இந்த 1918ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து விலகி அதே ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு கவுன்சிலராக மறுபடியும் நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து 1919 இந்த காலகட்டத்தில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து இன்னும் பல்வேறு கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கீத் பிரைஸ் ஆனது இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் காலேஜ் அங்கே போய் வானியல் ஆராய்ச்சியை இந்த வியாழன் கோள்கள் குறித்து ஆராய்ச்சியை இவர் பண்ணாங்க. அதாவது வியாழன் கோளினுடைய துணைக்கோள்கள் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த நிலையில் 1920ஆம் ஆண்டு ஆன் கிராவிடேஷன் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்ற டைட்டில் ஒரு புக்கை 1920 ரால்ஃப் ஆலன் சாம்சன் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த 1920ஆம் ஆண்டும் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கீத் பிரைஸ் இவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1921ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கவுன்சிலர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. அடுத்து இந்த 1921ஆம் ஆண்டு தான் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து
தியரி ஆஃப் தி 4 கிரேட் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு முக்கியமான புக்கை வெளியிடுறாங்க. இதில் அந்த வியாழன்கோளினுடைய துணைக்கோள்கள் குறித்த கோட்பாடு அமைஞ்சிருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இது வந்து உறுதிப்படுத்தப்படவும் படுது. இதனாலேயே ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு வானியலாளர் ஆக தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1922ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு செயலாளராக இவர் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1923ஆம் ஆண்டு அதே ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக ஆக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறமா ரால்ஃப் ஆலன் சாம்சன் எழுதி வெளியிட்ட புத்தகங்கள், இவர் பண்ணக்கூடிய சாதனைகளுக்காக இவருக்கு பல கௌரவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 1928ஆம் ஆண்டு ராயல் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி தரப்பிலிருந்து இவருக்கு கோல்டு மெடல் வழங்கப்பட்டது. குறிப்பாக இவர் எழுதி வெளியிட்ட தியரி ஆஃப் தி 4 கிரேட் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்குக்காக. இதுக்கப்புறம் 1930களுக்கு பிறகும் ரால்ஃப் ஆலன் சாம்சன் பல கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம், இவர் பணிபுரிஞ்ச கணிதவியல் பேராசிரியராக பணிபுரிஞ்ச யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம் தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ், ஆனரரி டிஎஸ்சி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரரி எல்எல்டி அப்படின்னா லட்டினில் லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து கேனன் லா, சிவில் லா 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆனரரி டாக்டர் ஆஃப் லாஸ் கௌரவ டாக்டர் பட்டம் தான் ஆனரரி எல்எல்டி, இதுவும் இவருக்கு வழங்கப்படுது. அடுத்து 1933ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய வைஸ் பிரசிடெண்டாக 2வது முறை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பதவியில் 1936 வரைக்கும் ரால்ஃப் ஆலன் சாம்சன் இருந்தாங்க. அடுத்து 1937ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அஸ்ட்ரானமி, வானியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியிலிருந்து இவருடைய 71 வயதில் இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. அதே மாதிரி அஸ்ட்ரானமிக்கல் ராயல் ஃபார் ஸ்காட்லாண்ட், அந்த பதவியிலிருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. அடுத்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இவருடைய ஒய்ஃபை அழைச்சிட்டு இவர் வந்து இங்கிலாந்துடைய சமர்செட்டில் இருக்கிற பேத் அப்படின்ற இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய உடல்நிலை படிப்படியாக மோசமடைஞ்சு இறுதியாக 1939 நவம்பர் 7 அன்னைக்கு இவருடைய 73 வயதில் ரால்ஃப் ஆலன் சாம்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1939 நவம்பர் 7 இவருடைய 73 வயதில் இவர் ரால்ஃப் ஆலன் சாம்சன் இறந்து போகிறாங்க. அடுத்த ஆண்டு 1940ஆம் ஆண்டு ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய மனைவியான ஐடா எம் பின்னி சாம்சன், அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய 72 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க 1868 பிறந்திருந்தாங்க, 1940 இறந்து போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய 4 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. இதில் 4 பெண் குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தையான பெக்கி சாம்சன் அப்படின்ற பெண், அவங்க வந்து ஒரு செலஸ்ட் ஆனாங்க, இசைத்துறையில் சாதிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு எஜுகேட்டர், கல்வியாளராகவும் இருந்தாங்க. அவங்க 1912 பிறந்து 2004 அவங்க இறந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய மகள் அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரால்ஃப் ஆலன் சாம்சனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் ரால்ஃப் ஆலன் சாம்சன் வந்து வானியலுக்கு ஆற்றின பங்களிப்பானது மிகச்சிறந்தது. அதில் குறிப்பாக இவர் எழுதி வெளியிட்ட தியரி ஆஃப் தி 4 கிரேட் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அப்படின்ற ஒர்க்கானது இன்னைக்கு வரைக்குமே மிகவும் மதிப்புமிக்க ஒரு ஒர்க்காக வந்து இருந்து வருது. அந்தளவுக்கு எழுத்துக்களை பதிப்புகளாக வெளியிட்ட ரால்ஃப் ஆலன் சாம்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.